Hi friends, welcome to Lakshmi Max. RRB Group D ஓட e-call letter வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், குரூப் டி எக்ஸாம் வந்து 27 நவம்பர்ல இருந்து 16 ஜனவரி வரைக்கும் ஓவராலா 32 நாள் நடக்க போகுது. ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஷிஃப்ட், 96 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 டேஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ 27ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ, 27 நவம்பர் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு டிசம்பர்ல தான் எக்ஸாம் இருக்கு, ஜனவரி 2026ல தான் எக்ஸாம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகேவா? சோ உங்களோட குரூப் டி ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். கரெக்டா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்க இந்த நம்பர்ஸை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு கேண்டிடேட் டீடைல்ஸ் வந்து இருக்கும். இதுல உங்களோட நேம், ஃபாதர் நேம், என்ன கேட்டகரிங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். சோ நீங்க வந்து இ-கால் லெட்டர், ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ண வந்திருக்கீங்க. இந்த ரெண்டாவது டேபுக்கு வந்தீங்க அப்படின்னா இ-கால் லெட்டர்னு இருக்கும். சோ எந்த காலேஜ்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இ-கால் லெட்டர்னு எழுதியிருப்பாங்க. அது பக்கத்திலே ஒரு டவுன் ஆரோ வந்து கொடுத்திருப்பாங்க. ப்ளூ கலர்ல இ-கால் லெட்டர் இருக்கும். அது பக்கத்துல ஒரு டவுன் ஆரோ இருக்கும். அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இ-கால் லெட்டர் வந்து ஓபன் ஆகும். அத உங்களோட லேப்டாப் ஆர் போன்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்ல அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட போட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ அதுக்கான அட்ரஸ் இருக்கும். எத்தனாவது ஷிஃப்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். உங்களோட நேம் இருக்கும், ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த காலேஜ்ல எக்ஸாம் நடக்குதோ அதுக்கான அட்ரஸும் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஹால் டிக்கெட்டை நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். சோ ஹால் டிக்கெட்டை கரெக்டா நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்க ஹால் டிக்கெட்ல எதுவுமே எழுதக்கூடாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல கேண்டிடேட் சிக்னேச்சர்னு கேட்டிருப்பாங்க. இது எங்க வச்சு நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல வச்சு சைன் பண்ணணும். இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல உங்க எக்ஸாம் ஹால்ல ஒரு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க தான் இந்த இடத்துல சைன் பண்ணுவாங்க. நீங்க ஹால் டிக்கெட்ல எதுவுமே எழுதக்கூடாது. ஓகே? சோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட போட்டோ வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க ஹால் டிக்கெட்ல என்ன போட்டோ இருக்கோ அதே போட்டோ வந்து இங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? அதுக்கப்புறம் இங்க ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு 4 லைன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை எப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உங்களுக்கு சிஸ்டம்ல ஒரு 4 லைன் இருக்கும். அந்த டைம்ல தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க எதுவுமே எழுதக்கூடாது. நீங்க இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா ஹால் டிக்கெட்ல ஜஸ்ட் போட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஹால் டிக்கெட்ல போட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம்ப், உங்களோட லெஃப்ட் தம்ப் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ரைட் தம்ப் வந்து இந்த இடத்துல எடுப்பாங்க. இது எல்லாமே எக்ஸாம் ஹால்ல தான். இந்த இடத்துல உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் தேவையில்ல. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டா 2 காப்பி வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஒன்னு மிஸ் ஆயிருச்சுனாலும் இன்னொன்னு வச்சுக்கலாம். அதனால 2 காப்பி பிரிண்ட் அவுட் வந்து வச்சுக்கோங்க. அது போக உங்களோட ஆதார் கார்டு நீங்க வச்சுக்கணும். ஓகே? சோ ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோ வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம பர்ஸ்ல எல்லார்கிட்டயுமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல என்ன போட்டோ கொடுத்திருக்கீங்களோ, இந்த ஹால் டிக்கெட்ல என்ன போட்டோ ஒட்டிருக்கீங்களோ அதே மாதிரியான ஒரு போட்டோ, ஒரு 2 போட்டோ வச்சுக்கோங்க. ஓகே? கரெக்டா ஒண்ணுனா ஒண்ணுன்னு எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம பேக்கப்க்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கணும். ஓகேவா? சோ 2 போட்டோ வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்ல 2 பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் கையில வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம் ஹால்ல கேட்கக்கூடிய டாக்குமெண்ட். அது போக கையில ஒரு பென்னு. ஓகே?
அது போக உங்களுக்கு இங்க வந்து ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3க்கான டைமிங் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட் க்ளோசிங் டைம் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் கூலா நாம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி எக்ஸாம் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9 o'clock தான் எக்ஸாம் ஹாலுக்கு போவேன்னு இருக்க கூடாது. 9 o'clock எக்ஸாம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 o'clock கிட்ட போட்டிருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்க போகணும். கேட் க்ளோசிங் டைம் பாருங்க 8:30 சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ கரெக்டா அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் நமக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம ஹால் எங்க போட்டிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்க உள்ள போனதும் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம கொண்டு போனா இந்த ஹால் டிக்கெட் கரெக்ட் தானா, ஆதார் கார்டு கரெக்ட் தானா, அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு கேர்ள்ஸுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, பிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். அப்போ நீங்க கையில மருதாணி வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது கையில போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா அங்க போய் ரேகை விழாது. மருதாணி வச்சிருந்தோம் அப்படின்னா ரேகை விழாது. அதனால பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுனால கையில மருதாணி வச்சிருக்க ஸ்டூடெண்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு மொபைல் போனு, ப்ளூடூத் டிவைசஸ் வேற எதுவுமே பேன் பண்ண ஐட்டம்ஸ், கால்குலேட்டரா இருக்கட்டும், எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. எக்ஸாம் ஹால் போகும்போது வெளியிலேயே எல்லாம் சொல்லிருவாங்க. கையில ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஆதார் கார்டுல போட்டோ கரெக்டா ஒட்டியிருக்கணும். சாரி, ஹால் டிக்கெட்ல போட்டோ கரெக்டா ஒட்டியிருக்கணும். ஆதார் கார்டோட ஒரிஜினல் கரெக்டா எடுத்துட்டு போகணும். ஓகே, சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சென்டர் வந்து ரொம்ப தூரம் இருக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடியே போனோம் அப்படின்னா கரெக்டா 27ஆம் தேதி எக்ஸாம்னா 26ஆம் தேதி அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, பக்கத்துல சென்டர்னா ஒண்ணும் இல்ல, ஏர்லியா நம்ம காலையில எந்திரிச்சு கூட கிளம்பி போய்க்கலாம். சோ எங்க சென்டர் போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கூட இன்னொரு ஐடி ப்ரூஃபும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ வேற ஒரு ஐடி ப்ரூஃபும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லைனாலும் இன்னொன்னு வச்சு நம்ம உள்ள போறதுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டை 2 பிரிண்ட் அவுட். ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருச்சுனாலும் நம்ம பேக்கப் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு உள்ள கொண்டு போயிடலாம். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட் வேண்டாம், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், ஆதார் கார்டோட ஒரிஜினல், அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஹால் டிக்கெட்ல என்ன போட்டோ வச்சிருக்கீங்களோ அதே போட்டோ. அந்த போட்டோ என்கிட்ட காலி ஆகிருச்சு மேம், அந்த போட்டோ இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க போட்டோ எடுத்து அந்த ஸ்டுடியோல அந்த நம்பரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த போட்டோ எல்லாமே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் கமெண்ட், லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்ல நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சோ இன்னையோட டெஸ்ட் எடுக்கிறத முடிச்சிருங்க, இல்லைன்னா நாளையோட டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. எக்ஸாமுக்கு முத நாள் டெஸ்ட் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஓகேவா? கரெக்டா ரெடி ஆகுங்க. எக்ஸாம் சென்டர் எங்க போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எனக்கு எக்ஸாம் வந்து 27 இல்ல மேம், பின்னாடி தான் வருது, நான் இன்னும் குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 2026ல வரக்கூடிய NTPC எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் மேம், அதே மாதிரி SSC எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.